ஷார்ட் அவுட்ரோ. 1 மினிட் க்ளோசிங். இப்போ வரை நீங்க என்னோட சேர்ந்து ரொம்ப அழகா வந்துருங்க. நாம வாழ்க்கை சிரமங்களையும் பார்த்தோம். ஏஐ இல்லாத ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு நேர்ல பார்த்தோம். ஏஐ கத்துக்கிட்டா என்ன மாதிரி வாய்ப்புகள் ஓபன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். என் வாழ்க்கையில ஸ்ரீ பகவத் ஐயா சொன்ன மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் ஞானமண்டு லைனா எப்படி ரியலா வேலை செஞ்சுச்சுன்னு பார்த்தோம். இப்போ கொஸ்டின் சிம்பிள். இந்த வாய்ஸை கேட்டு முடிச்ச உடனே நீங்க இந்த கிளாஸை மறந்து நார்மல் லைஃப்லக்கே திரும்ப போறீங்களா? அல்ல இங்கிருந்து ஒரு புதிய சாப்டர் ஓபன் பண்ண போறீங்களா? நீங்க இன்னைக்கு எடுத்த ஒரு சின்ன ஆக்ஷன், ஒரு ஏஐ டூல் ஓபன் பண்ணி பிராக்டிஸ் பண்றது, ஒரு ரீல் ஐடியா ஜெனரேட் பண்ணி வீடியோ ஷூட் பண்றது, ஒரு ஃப்ரீ ஏஐ கைட் கிரியேட் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்றது, இவையெல்லாம் டுமாரோ உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்துக்கான சீட்ஸ். ஏஐ கத்துக்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது நம் காலத்து அவசியம். நான் சவுண்டார். இந்த பயணத்துல உங்க கைப்பிடிக்க தயாரா இருக்கேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு. இன்றே ஆரம்பிங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேரடி உரை. இப்போ இந்த வாய்ஸ்ல இருக்கிற பலருமே ஸ்டூடெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் சொல்றத கேளுங்க. நீங்க இப்போ 18 22 வயசுல இருக்கீங்கன்னா, இந்த ஏஐ ஸ்கில் கத்துக்கிறத போஸ்ட்போன் பண்ணக்கூடிய லக்ஸரி உங்களுக்கு இல்ல. ஏன்னா இன்னும் 3-5 வருஷத்துக்கு அப்புறம் ஜாப் மார்க்கெட்ல ஏஐ தெரிஞ்சவங்க வர்சஸ் ஏஐ தெரியாதவங்கன்னு 2 கேட்டகரிஸ் இருக்கும். நீங்க யார்ல இருக்கணும்னு இப்போவே முடிவு செய்யணும். ChatGPT, Canva AI, Pictory மாதிரி பேசிக் டூல்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏஐ அசைன்மெண்ட்ஸ், நோட்ஸ், பிரசன்டேஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்க கிளாஸ்மேட்ஸ் விட 10 ஸ்டெப்ஸ் முன்னாடி போங்க. நினைச்சுக்கோங்க, மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்ல. இதுதான் ஞானம். இந்த ஞானத்தோட சேர்த்து ஏஐயை இப்போ இருந்தே எம்ப்ரேஸ் பண்ணுங்க. ஜாப் சீக்கர்ஸ் பண்ணிட்டு எம்ப்ளாயீஸுக்கு உரை வேலை தேடுற அண்ணன் தங்கச்சி அல்லது ஆல்ரெடி ஜாப்ல இருந்தாலும் எப்போ லே ஆஃப் வரும்னு பயந்துகிட்டு இருப்பவங்களுக்கான மெசேஜ் இது. நீங்க இந்த காலகட்டத்துல ஏஐ ஸ்கில் இல்லாம இருக்கும்போது உங்களுக்கும் ஜாபுக்கும் நடுவுல ஒரு பெரிய ரிஸ்க் கிரியேட் ஆகுது. ஹெச்ஆர்ல இருந்தாலும், மார்க்கெட்டிங்ல இருந்தாலும், ஆபரேஷன்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கேள்விதான் கேளுங்க. என்ன வேலை நான் இன்னைக்கு செய்றேன்னு, அதுக்குள்ள என்ன பெர்சன்டேஜ் ஏஐ கொண்டு அசிஸ்ட் பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு ஆனஸ்டா விடை தேடிட்டு அந்த இடத்துல இருந்து தான் ஏஐ கத்துக்க ஆரம்பிங்க. நாளைக்கு கம்பெனி யாரு ரிட்டைன் பண்ண போறாங்க தெரியும். ஏஐ வேலை ரீப்ளேஸ் பண்ணது இல்ல, ஏஐயை யூஸ் பண்ணி 10 மடங்கு வேல்யூ கிரியேட் பண்ற மனிதர்களை தான் நாளைக்கு எல்லாரும் தேடப் போறாங்க. ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு உரை என் எல்லா சிறு தொழில் அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் ஒரு மனக்குரல் சொல்லிக்கிறேன். நீங்க ஷாப், சர்வீஸ், ஸ்டூடியோ, கிளினிக் எதுவா நடத்துறீங்கனாலும் உங்க வாழ்க்கை கூட இந்த ஏஐ உலகத்தோட டைரக்டா கனெக்ட் ஆகிறது. நீங்க இன்னி போஸ்டர், பேனர், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஆஃபர் மெசேஜ், வீடியோ எக்ஸ்பிளைன் இந்த எல்லாத்தையும் ஏஐ ஹெல்ப் கொண்டு சிம்பிளா செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸுக்கு ஒரு புதிய மூச்சு ஆரம்பம். நம்ம ஊர்லயே ஏஐ டிஜிட்டல் அகாடமி மாதிரி சிஸ்டம்ஸ், ஃபனல்ஸ், ஐடியாஸ், ஆஃபர்ஸ் இது எல்லாம் உங்களை போன்றவங்களுக்காகத்தான் இருக்கிறது. நீங்க மொபைல்ல கேன்வா ஏஐ ஓபன் பண்ணி ஒரு சிம்பிள் ஆஃபர் போஸ்டர் கிரியேட் பண்ணுங்க. ஒன்னும் தெரியலனா ChatGPT கிட்ட என் ஷாப் ஆஃபருக்கு கேட்சி லைன் கொடுன்னு கேளுங்க. அங்க இருந்துதான் உங்க ஏஐ பயணம் ஆரம்பம். மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை. உங்க பிசினஸ் growth கூட அதுல தான் அடங்கி இருக்கு. ஃபுல் ட்ரெய்னிங் ஸ்கிரிப்ட், சஜஸ்டட் ஆர்டர், ஹுக் இன்ட்ரோ ஒன்றை தேர்வு செய்யுங்க. ஹுக் இன்ட்ரோ 1 அல்லது 2 அல்லது 3. கோல் கவனத்தை பிடிக்கவும், ஃபீல் அமைக்கவும். இன்ட்ரோ செக்ஷன் வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சவுண்டர் பே என்று ஆரம்பிக்கிறோம் பகுதி. நீங்க யார்? ஏஐ ட்ரெய்னர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். இந்த கிளாஸ் பர்பஸ் மைண்ட் அவேக்கனிங். மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் ஞானம். ஸ்ரீ பகவத் எக்ஸ்பிளனேஷன். மைண்ட் செட் இம்பார்ட்டன்ஸ். மனம் அக்செப்ட் பண்ணணும் என்ற பகுதி. ப்ராப்ளம் அவேர்னஸ். லைஃப் அண்ட் டிஜிட்டல் கேப். வாழ்க்கை சிரமங்கள். ஜாப், சேலரி, பிசினஸ், ஃபியூச்சர் பயம். டிஜிட்டல் கேப். உலகம் ஏஐ, கான்டென்ட், ஆட்டோமேஷன்ல போகுது. நாம பின் விழுந்தால் வரும் பிரச்சனை. டீப் ப்ராப்ளம் பிளாக். நீங்க கேட்ட பகுதி. ஏஐ கத்துக்கொள்ளாம விட்டால் வரும் பிரச்சனைகள் என்ற லாங் பிளாக். ஜாப் லாஸ், சேலரி ஃப்ரீஸ், பிசினஸ் காம்படிஷன், யூத் ஃப்ரஸ்ட்ரேஷன், ரிக்ரெட். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏஐ என்ன? சிம்பிள் டெஃபினிஷன். வை ஏஐ ஸ்கில்ஸ் இம்பார்ட்டன்ட்? இந்தியா ஃபியூச்சர், ஜாப் மார்க்கெட், பிசினஸ். கத்துக்கொள்றது ஆப்ஷன் இல்ல, அவசியம் என்று சொல்ற பகுதி.
பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி முழு பெரிய பிளாக். நம்ம முன்னாடி சவுண்டார்னே ஸ்ட்ரகிள் ஸ்ரீ பகவத் செய்யா அந்த ஞானவரி மைண்ட் நாலேஜ் ஆக்ஷன் 1 கோடி நெட்வொர்த். இதுவே மோட்டிவேஷன் சென்டர். ஏஐ கத்துக்கொண்டால் வர்ற மாற்றங்கள் பி பிளாக் கான்ஃபிடன்ஸ் ஜாப் வேல்யூ இன்கம் சான்சஸ் பர்சனல் பிராண்ட் பிசினஸ் growth லைஃப் டைரக்ஷன் கிளாரிட்டி. ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஓவர்வியூ ஏஐ டிஜிட்டல் அகாடமி என்ன? ஏஐ நாலேஜ் ஆத்தாரிட்டி பர்சனல் பிராண்ட் எம்பயர் கான்டென்ட் டாமினேஷன் ஆடியன்ஸ் கம்யூனிட்டி ப்ராடக்ட் ecosystem மார்க்கெட்டிங் growth என்ஜின் சேல்ஸ் ஃபனல் ஆட்டோமேஷன் குளோபல் ஏஐ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். சிம்பிள் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ஏஐ கோர்ஸ் ஃபனல் பிளாக் கண்டென்ட் லீட் மேக்னெட் ஹோர்சனான் தியன் டபுள் நைன்பு இபுக் வெபினார் சாரணனீஜான் டபுள் 120 கோர்ஸு 5K மென்டர்ஷிப் பபுள்ஸுக்கே சர்டிஃபிகேஷன் மெம்பர்ஷிப். இதை நேற்றை மாதிரி ஸ்போக்கன் தமிழ்ல நான் கொடுத்தது. இது ட்ரைனிங்மா ஃபன்னலுமா ரெண்டாகும். சென்டரில் வச்சுக்கலாம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் 3 பேர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்யணும்? டூல்ஸ் கண்டென்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஜாப் சீக்கருக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்யூம் இன்டர்வியூ ஏஐ இன் ஜாப். ஸ்மால் பிசினஸ் ஓனருக்கு என்ன செய்யணும்? போஸ்டர்ஸ் ரீல்ஸ் ஆஃபர்ஸ் கஸ்டமர்ஸ். ஆடியன்ஸ் வைஸ் ஷார்ட் மெசேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரக்ட் 30 to 40 எஸ்எக் பிளாக். ஜாப் சீக்கர்ஸுக்கு பிளாக். ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸுக்கு பிளாக். மோட்டிவேஷன் பில்டப் இளையராஜா சிம்பனி ஃபீல் இமோஷனல் ஹை. இது இன்ஃபர்மேஷன் கிளாஸ் இல்லை, லைஃப் டைரக்ஷன் கிளாஸ். மீண்டும் மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை. ரிமைண்டர் ஃபைனல் கிளைமேக்ஸ் பிளஸ் கால் டு ஆக்ஷன். நான் கொடுத்த பெரிய கிளைமேக்ஸ் பிளாக்கையே லாஸ்ட்ல வைங்க. 3 ஆப்ஷன் தான். ஒன்றும் செய்யாதது ஸ்க்ரோல். இன்றைக்கு ஆக்ஷன். இண்டே ஒரு ஏஐ டூல் ஓப்பன் பண்ணு, ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடு. நான் சவுண்டர், நான் உங்க கையை பிடிக்க தயாரா இருக்கேன் என்று க்ளோஸ். ஷார்ட் அவுட்ரோ ஆப்ஷனல். 1 minute க்ளோசிங் அவுட்ரோ பிளாக். ரீகேப் பிளஸ் உறுதி பிளஸ் நன்றி. பிராக்டிக்கலி எப்படி அசெம்பிள் பண்ணலாம்? ஒவ்வொரு பிளாக்கையும் நீங்க ஒரு செக்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. கூகுள் டாக்ஸ்ல செக்ஷன் 1 செக்ஷன் 2 ஹெட்டிங்ஸ் வச்சு நான் கொடுத்த பேராகிராஃப்ஸ் பேஸ்ட் பண்ணி இடையே உங்க பிடிஎஃப்ல இருக்கும் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ் நம்பர்ஸ் சிஸ்டம் பெயர்கள் சேர்த்து கொள்ளுங்க. லெங்த் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு செக்ஷன்ல 3 எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ். சில லைன்ஸ் ரிப்பீட் ஆனாலும் எமோஷனல் எம்பசிஸ்க்காக ஓகே. மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை. டெடிகேட்டட் செக்மெண்ட். நம்ம முழு கிளாஸ்ல மூலக்கருத்து ஒரே ஒரு வரிதான். மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் ஞானம். ஸ்ரீ பகவத். இந்த ஒரே லைன் எவ்வளவு ஆழமா இருக்கு தெரியுமா? நாம வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், சின்னதா சரி. நம்ம சொந்த பிசினஸ் குடும்பத்துக்கு, நிம்மதியான வாழ்க்கை குழந்தைகளுக்கு, நல்ல ஃபியூச்சர். நாம மனசுல சிம்பிளானாலும் ஒரு லெவல்ல லைஃப் என்ஜாய் பண்ணோம்னில. இது எதுவுமே பெரிய ஆசைகள் இல்ல. இதையெல்லாம் நம்ம மனம் கூட முன்பே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். ஆனா சின்ன சின்ன தடைகள் வந்ததோட என்ன ஆகுது? நம்ம மனம் ஸ்லோலி ஒரு வேறு கதை எழுத ஆரம்பிச்சிடுது. இது நமக்கு வராது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னோட பேக்ரவுண்ட்ல இருந்து இவ்ளோ பெரிய லெவல் போக முடியாதுங்கிறது தான் ட்ரூத். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவுட்டர் லைஃப்லயும் அதே ஸ்டோரி ரிப்பீட் ஆகுது. ஸ்ரீ பகவத் சியா சொல்றது என்னன்னா, நீங்க வாழ்க்கையை மாத்தணும்னா முதல்ல உங்க வாழ்க்கை பற்றிய நம்பிக்கைகளை மாத்தணும். மனதளவில் அடைவதற்கு ஒண்ணுமில்லைன்னு அவர் சொன்னதுல ஏஐயோ பிசினஸ்யோ ஆன்லைன் இன்கம்யோ இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஞானம் இந்த எல்லா பகுதிக்கும் ரூட்ல அப்ளை ஆகுது. நீங்க ஏஐ பத்தி முதல்ல கேட்டப்போ மனம்ல என்ன தாட் வந்தது? இது ஐடி பீப்புளுக்கு தான். எனக்கு இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோர் ஆகாது. நான் பட்டாம் பள்ளம் தான் படிச்சிருக்கேன். நீங்க போல பேச நமக்கு வருமா? இந்த எல்லா டயலாக்களும் நம்ம மைண்ட் கிரியேட் பண்ற கதைகள் தான். அந்த கதையை கொஸ்டின் பண்ணணும். ஸ்ரீ பகவத் சையா கூறுற வார்த்தையை நம்ம இப்போ ஏஐ கதையில அப்ளை பண்ணலாமா? நம்ம மனம் இன்னைக்கு ஒரு புதிய சென்டென்ஸ் அக்செப்ட் பண்ணணும். நானும் ஏஐ கத்துக்க முடியும். நானும் உலகத்தோட சமமா நிக்க முடியும். நானும் ஆன்லைன்ல இருக்கிற வேலைகளை என் லெவலுக்கு ஏத்த மாதிரி செய்ய முடியும். நானும் கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த அக்செப்டான ஃபீலிங் வந்த உடனே உலகமே என்ன செய்யும் தெரியுமா? உங்க முன்னாடி சரியான வீடியோஸ் வரும்,
சரியான மென்டர்ஸ் கண்ணுக்கு பட்டு ஆரம்பிக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த பிடிஎஃப், இந்த ஏஐ டிஜிட்டல் அகாடமி சிஸ்டம்ஸ் கூட உங்க லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆகும். அதே ஞானம் என் வாழ்க்கையில என்ன பண்ணுச்சுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு காலத்துல நானும் நமக்கு முடியாது ஸ்டோரியை நம்பியவன். அதனை அவர் சொல்லிய இந்த ஒரே வரி ஸ்லோவா டிசால்வ் பண்ணி ஒரு புதிய உண்மையை நிலைநாட்டியது. நமக்கும் முடியும். அதனால தான் இன்னைக்கு நான் ஃபுல் ஹார்ட்டா சொல்றேன். நமக்கு ஏஐ கத்துக்க முடியும். நமக்கு ஏஐ பயன்படுத்தி வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். நமக்கு ஏஐ கொண்டு நம்ம குடும்பத்துக்காக ஒரு நல்ல ஃபியூச்சர் உருவாக்க முடியும். இந்த நம்பிக்கை ஃபேமிலி பேக்ரவுண்ட்லயும் இல்ல, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிலையும் இல்ல, சிட்டிலையும் இல்ல. இது எல்லாம் இருக்கிற இடம் உங்க மனம்தான். அதனால இந்த கிளாஸ்ல நான் எதை கேட்டாலும் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், நீங்க உங்க மனத்தோட உள்ள ஒப்பந்தத்தை சேஞ்ச் பண்ணுங்க. இப்ப வரை மனம் சொல்லி இருக்கலாம், ஏஐ நமக்கு இல்ல, நாம் லேட் ஆயிட்டோம். இங்கிருந்து மனம் சொல்லணும், மனதளவில் அடைவதற்கு ஒண்ணுமில்லை. ஏஐ கத்துக்கிறதுக்கு தான் இந்த பாடி கிடைச்சிருக்கு. இந்த காலத்துல நான் பிறந்திருப்பது ஏஐ காலத்துக்காகத்தான். இப்படி மனம் அக்செப்ட் பண்ணிட்டா நான் சொல்லக்கூடிய எல்லா ஃப்ரேம்வொர்க்ஸ், டூல்ஸ், சிஸ்டம்ஸ் உங்களுக்கு பயமா தோன்றாது. அது எல்லாம் நமக்கான பாதைன்னு தோன்றும். அந்த உணர்ச்சி தான் உண்மையான ஞானம். அதை எடுத்துக்கொள்வதா இன்னும் டவுட்லயே இருக்கிறதா, அந்த சாய்ஸ் மட்டும் உங்க கையில தான். 10,000 வைரல் ஏஐ ரீல் ஸ்கிரிப்ட்ஸ் பேக் பிளஸ் 365 டே கான்டென்ட் கேலண்டர் எப்படி லைஃப் சேஞ்ச் பண்ணும்? நீங்க என் டாக்குமெண்ட்ஸ்ல 10,000 வைரல் ஏஐ ரீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பேக் 365 டே ஏஐ கான்டென்ட் கேலண்டர்னு பார்த்தப்போ ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். இவ்ளோ தேவையா சார்? நமக்கு தான் ரீல்ஸ் ரெண்டையும் மேனேஜ் பண்றது கஷ்டம். 10,000 ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லீங்கன்னா அது நம்ம கிட்ட எப்படி யூஸ் ஆகும்? இதுக்கு நான் மிக சிம்பிளான ஆன்சர் கொடுக்கறேன். இனிமேல் உலகத்துல கண்டென்ட் இல்லாதவங்க இன்விசிபிள். ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட் இல்லனா மத்த ஸ்டூடெண்ட்களை விட பேக் சைட்ல இருப்பாங்க. ஜாப் சீக்கர்ஸ் லிங்க்டின்ல வேல்யூ ஷேர் பண்ணாம இருந்தா ரிக்ரூட்டர்ஸ் கண்ணுக்கே படமாட்டாங்க. பிசினஸ் ஓனர்ஸ் ரீல்ஸ், போஸ்ட்ஸ் இல்லாம இருந்தா ஆன்லைன்ல அவங்களுக்கே பேர் தெரியாம போயிடும். அதனால நான் டிசைன் பண்ணியது தான் இந்த ரெண்டு பெரிய ஆசெட்ஸ். 10,000 வைரல் ஏஐ ரீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பேக் 365 டே ஐ கான்டென்ட் கேலண்டர் 1. 10,000 வைரல் ஏஐ ரீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பேக். ஐடியா தட்டுப்பாடே இல்லாத நிலை. இது பேருக்கு பேக் இல்ல, இது ஒரு கண்டென்ட் என்ஜின். அதுல இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. ஏஐ டூல்ஸ், சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட்ஸ், ஏஐ பிசினஸ் ஐடியாஸ், ஏஐ ஃப்ரீலான்சிங், ஏஐ கான்டென்ட் கிரியேஷன், ஏஐ மார்க்கெட்டிங், ஏஐ ஆட்டோமேஷன், ஏஐ ப்ரொடக்டிவிட்டி, ஏஐ இன்கம் டிப்ஸ், ஏஐ ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நூற்றுக்கணக்கான ஹுக்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் ரெடியா இருக்கும். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஹுக் 3 செகண்ட்ஸ், வேல்யூ 10 to 20 செகண்ட்ஸ். சிடிஏ 5 செகண்ட்ஸ் டபம்பு. எக்ஸாம்பிள் தமிழ் ஸ்டைல்ல சொல்றேன். ஹுக்: இந்த ஒரு ஏஐ டூல் உங்க நாள் முழுக்க 2 மணி நேரம் காப்பாத்தும். வேல்யூ: சாட் ஜிபிடில இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுங்க. என் நாளைய டாஸ்க்குகளை பிரித்து மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் ஸ்கெட்யூல்னு பட்டியலிட்டு கொடுன்னு. அது உங்களுக்கு அடுத்த நாள் ஃபுல் பிளானவே தயார் பண்ணி தரும். சிடிஏ: இன்னும் இப்படிப்பட்ட ஏஐ டிப்ஸ் வேணும்னா இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃப்ரீ கைடிய டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அந்த பேக்ல ஆயிரக்கணக்கா இருக்குது. இதன் அர்த்தம் என்ன? நீங்க நாளைக்கு ரீல் எடுக்கணும்னு இருந்தா 1 மணி நேரம் ஐடியா தேட வேண்டியதில்ல. ஸ்கிரிப்ட் ரெடி, ஹுக் ரெடி, சிடிஏ ரெடி. நீங்க எனர்ஜி யூஸ் பண்ண வேண்டியது டெலிவரிக்கும், எமோஷனுக்கும், கனெக்ஷனுக்கும். ஏஐ டூல்ஸ், சாட் ஜிபிடி, கேன்வா, பிக்ட்ரி பிளஸ் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் பேக் சேர்த்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆர்டினரி கிரியேட்டர் இருந்த இடத்துல இருந்து ஒரு கான்டென்ட் டாமினேஷன் மெஷினாக மாறிடுவீங்க. 365 டே ஏஐ கான்டென்ட் கேலண்டர். இன்னைக்கு என்ன போஸ்ட் பண்ண அன்னு முடிச்சு போகவே கூடாது. செகண்ட் ஆசெட் 365 டே ஏஐ கான்டென்ட் கேலண்டர். இதன் ஐடியா, ஒரு வருடம் முழுக்க இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின்ல தினமும் என்ன டைப் கண்டென்ட் போடணும்னு முன்பே பிளான் பண்ணி வச்சிருக்கு. எக்ஸாம்பிள் வீக்கா சொல்றேன். டே 1 டாப் 5 ஏஐ டூல்ஸ். டே 2 1 பவர்ஃபுல் சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட். டே 3 1 ஏஐ பிசினஸ் ஐடியா. டே 4 1 ஏஐ ஃப்ரீலான்சிங் டிப். டே 5 1 AI automation trick. Day 6 1 AI productivity hack.
டே 7 ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ டாக். இது பேட்டர்ன் மட்டும். நீங்க இதுல உங்க ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். இதன் நன்மை என்னன்னா, காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்ன அப்லோட் பண்ணன்னு பிரெயின் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. கேலண்டர் ஓபன் பண்ணினா தினத்துக்கான டாபிக் ரெடி. டூல்ஸ் பிளஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பேக் கொண்டு அந்த டாபிக்ஸுக்கு கண்டென்ட் உருவாக்கலாம். இப்படி கன்சிஸ்டன்ட்டா 3-6 மாசம் நடந்தா என்ன ஜ்ரகுன்னு தெரியுமா? உங்க பர்சனல் பிராண்ட் ஒரு சைலண்ட் ஸ்பீட்ல பில்ட் ஆகும். உங்க ஃபாலோவர் கவுண்ட் தீர தீர growth அடையும். உங்க இன்பாக்ஸ்ல சார் ட்ரெய்னிங் கிடைக்குமா? என்ன பிசினஸுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்னும் ரியல் என்கொயரிஸ் வர ஆரம்பிக்கும். இந்த 2 அசெட்ஸ் நமக்கு என்ன சொல்லி சொல்லுது? இவ்ளோ பேரு, இவ்ளோ ஸ்கிரிப்ட்ஸ், இவ்ளோ டேஸ். சிலர் இத பார்த்து சார் இது எல்லாம் ஓவர் தான்னு சொல்லலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லப் போற ஒரு ட்ரூ பாயிண்ட். இந்த அளவுக்கு சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கேன்னா நம்ம லெவல்ல இருந்த ஒருத்தர் கண்டென்ட் தட்டுப்பாடால முன்னேற முடியாம நிக்க வேண்டிய நிலை வரவே கூடாதுங்கிறதற்காகத்தான். நீங்க ஒரு நாளைக்கு 1 ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா 10 வருஷம் போதும். நீங்க ஒரு நாளுக்கு 3 ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்கனாலுமே வருஷம் நிறைய இடம் இருக்குது. அதனால இத பாருங்க. ஒரு பெரிய வெயிட்டா இல்லை, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா. ஏஐ டூல்ஸ் பிளஸ் 10,000 ஸ்கிரிப்ட்ஸ் பேக் பிளஸ் 365 டே கேலண்டர். இது மூணும் சேர்ந்தால் நீங்க கண்டென்ட்ல தலைவலிக்கு அப்புறம் ஒரு புதிய கான்ஃபிடன்ஸ் ஸ்டேஜுக்கு போறீங்க. அங்கேதான் பர்சனல் பிராண்ட் எம்பயர் பில்ட் ஆகும்.